வழி என்று நான் அறிவேன். ஆனால் இன்று நம் திருமணம் முடிந்த இரவில் இன்று நான் தனது கணவனின் கண்களில் காதலை பார்ப்பதற்காக மிக ஆவலாக இருப்பாள். என்னுடைய இந்த காதலானது உனக்கானது. பொருதாமின், நான் இது குறித்து முன்னரே உன்னிடம் கூறினேன். நிச்சயம் நீ ஒன்றை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். என் மீது அன்போ. நீ எவ்வளவு அழுத்தமானவன் சனி. முதலிரவு அன்று நீ என்னை போதான் நமது உறவின் அடிப்படையாகும் என்று நீ என்னுடைய காதலை ஏற்காமல் இருந்த பொழுதிலும் மணமேடையை சுற்றுவதின் அர்த்தத்தை நீதானே கூறினாய். தர்மம் மற்றும் கர்மத்தை போற்றுவதற்கு பதிலாக என்னையே உன்னிடமிருந்து பிரித்து விட்டாய் சனி. இதுதான் உன்னுடைய கர்மமாகுமா? அப்படி நடைபெறவில்லை எனில் நான் உன்னுடைய பார்வை எவர் மீதும் விழுவதற்கு விடவே மாட்டேன் சனி. இருப்பினும் தன் மனைவியாலேயே சபிக்கப்படுவதும் அழிவென்னும் அந்த உண்மையை நேரடியாக பார்ப்பதும் கற்பனைக்கும் எட்டாதது. மன்னித்து விடு சனி. திடீரென்று எனக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லை. விட பயங்கரமான அழிவு வேற என்ன இருக்கும் மகாதேவா? பேரழிவு. இதற்கு பிறகு நீ எவர் மீது உனது பார்வையை பதித்தாலும் நீ இப்படி ஏன் அமைதியாக நிற்கிறாய் சனி? ஒரு முறை பார்க்க மாட்டாயா? இங்கு என்ன நேர்ந்ததென்று தாமினி அறிய வாய்ப்பில்லை. இப்பொழுது எதையேனும் கூறினால் தவறாகிவிடும். மகாதேவா, எவ்வளவு பயங்கரமான சாபம்! ஆனால் தாமினியோ எதையும் அறிய மாட்டாள். ஏன் இப்படி மகாதேவா?